அசோக், என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா 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 சும்மா இருங்கம்மா. வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க, அப்புறம் அப்படியே கிளம்பிடுவேன். ஏய் அசோக், இப்ப காவேரி என்னடா தப்பா கேட்டுட்டா? எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே கேக்குறா. பெரியமா, என்னால சுத்தமா முடியல. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னும் வீட்டுக்குள்ள கூட நுழையல. வாசல்ல வச்சு ஏதோ அக்யூஸ்டா என்கொயரி பண்ற மாதிரி பண்ணா நான் என்ன பண்றது? பாத்தியாக்கா, வர வர இந்த குடும்பத்துல நமக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி மட்டும் இதுங்களுக்கு இங்க மரியாதை கொடி கட்டி பறந்துச்சாக்கும். வர வர இதுங்க சீன் போடுறதுக்கு அளவே இல்லாம போச்சு. அம்மா, பெரியமா, உங்க 2 பேரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். அதுல லேசா தலையில அடிபட்டதுனால கட்டு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்றேன். இப்ப என்ன போக விடுங்க. டேய், என்னக்கா இவன் இப்படி இருக்கான்? இவன் மட்டும் ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கானேக்கா. சரி விடு காவேரி, அதான் அவன் சொல்றான்ல, அவன் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். விதியா இது விதியா, இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? அன்பாலை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதெங்கே? இருந்ததை கொடுத்து விட்டு கிடைத்ததை வாங்கிக் கொண்டு இதயத்தை தவிக்க விட்டு போவதெங்கே? விதியா இது விதியா, இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? விதியா இது விதியா, இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? அன்பாலை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதெங்கே? என்ன வந்த உடனே நானும் பாக்குறேன், துர்காவையே காணோம். ஒருவேளை இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருவேன்னு சத்தியம் பண்ண மாதிரி கிளம்பி போயிட்டாளா? யாரு எங்க கிளம்பி போனா எனக்கு என்ன? முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இல்லனா நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். போடி வெளியே. முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. அவளை பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பாவுது.